பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, அதாவது நாங்கள் கடந்த காலத்தில் செய்த கர்மாக்கள் நிகழ்காலத்தில் இப்போ எங்களுக்கு தாக்கம் வரும்போது, அந்த நிகழ்காலத்தில் கடந்த காலத்தை செய்த கர்மாக்கள், அதாவது கர்ம வினை என்ன நம்ம செய்த பாவங்கள் ஏனென்று சொன்னால், நாங்கள் எந்த நற்காரியங்களை செய்யும் போதும் அந்த நற்காரியத்தை செய்ய விடாததெல்லாம் கர்மாக்கள், அதாவதுன்னா பாவங்கள், கர்மா அப்படின்ட்டு நாங்கள் செய்கிற செயல். அப்போ நாங்கள் நல்ல செயலை செய்யும் போதெல்லாம் எங்களை எது தடுக்குதோ அது நாங்கள் தான் செய்த கர்மாக்கள், அதாவது பாவங்கள். அப்போ அது எங்களுடைய ஆழ்மனத்தில், அதாவது சித்த மனத்தில் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் பதிஞ்சிருந்து அது கூடும்போது எங்களுக்கு துன்பங்கள் ஏற்படுது. அந்த துன்பங்கள் ஏற்படும் போது நாங்கள் ஒரு குருவை சரணடைஞ்சி அந்த குரு சொல்கிற வழியில் நாங்கள் போகும்போது அந்த குரு பாருங்கள் பல வழிகளை நம்மளுக்கு காட்டுவார்கள். சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சரியை தொண்டு நாங்கள் செய்து கோயில்களில் போய் நாங்கள் ஆசிரமங்களில் வேலை செய்து, அப்போ நாவுக்கரசர் பாருங்கள் உளவாரப்படை கொண்டு சரியை தொண்டு செய்து முக்தி பெற்றாராம். அப்படி வரலாற்றில் பாருங்கள் சரியை கிரிய யோகம் ஞானத்தின் மூலம் அந்த பக்தியால் கர்மாக்களை பாவங்களை கடந்து பல ஞானிகளும் சித்தர்களும் கர்மாக்களை கடந்திருக்கிறார்கள். வரலாறு எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். அப்படி அந்த கர்மாக்களை கடப்பதற்கு ஒவ்வொரு ஆளுக்கும் பாருங்கள் எப்படி எப்படி பல 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 மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் பாவங்கள் செய்திருப்பார்கள். அதை பல ஒரே மாதிரி போய் அந்த பாவங்களை கடப்பதற்கு எங்களுக்கு அது விடாது. அதனால் பல வழிகளை கண்டுபிடித்தார்கள். அப்போ அப்படி அந்த பல வழிகளில் பாருங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சரியை தொண்டு செய்து கிரியை பாருங்கள் கிரியைகள், அதுக்கு பிறகு சரியை கிரியை யோகம், அது குருவிட்ட போய் யோகம்ண்டா தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்த நிலை அடைஞ்சி ஞானத்தின் மூலம் வாழ்கிற வாழ்க்கை. ஒரு குருகுலத்தில் போய் பாருங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம். அப்போ யோகத்தின் மூலம் தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்த நிலை அடைந்து ஒரு ஞானத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை தான். அதனால தான் அர்ஜுனன்ட்டு சொல்கிறாரு பாருங்கள் கர்மயோகமும் ஞான யோகமும் பாருங்கள் ஒன்று தான் உண்டு கழிக்கலாம், ஆனால் ஞானம்தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அப்படி எங்களுக்கெல்லாம் பாருங்கள் பல வழிகளை கண்டுபிடித்த சித்தர்கள் யோகிகள் எங்களை கர்மாக்களை கடப்பதற்கு அபிஷேகங்கள் மூலம் எங்களை கடப்பதற்கு பல அபிஷேகங்கள் செய்ய வைச்சார்கள். அந்த அபிஷேகத்தில் ஏற்பட அந்த நம்ம பாவிக்கிற அந்த பால் நெய் தயிர் பழங்கள் மஞ்சள் இப்படி எல்லாரும் உயிர் சத்து கூடியது, எங்களை உயிர் சத்தை கூட்டக்கூடிய அப்படியான அந்த உயிர் சத்தை கூட்டக்கூடிய அந்த தன்மைகளை நாங்கள் நேரடியாக அதை நாங்கள் பருக மாட்டோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு கர்மாக்கள் பாவங்கள் விடாது. அப்போ இந்த கோயில்களில் போய் நாங்கள் பாருங்கள் அப்படி செய்யும் போது அவங்களுடைய அந்த குருவோட அந்த சக்தி, அந்த குருநாதருடைய சக்தி, மந்திர சக்தி எல்லாம் சேர்ந்து பாருங்கள் அந்த பால் பழம் தயிர் அந்த அபிஷேகத்தில் அதில் பாய்ச்சும் போது ஏனெண்டா நீருக்கு அந்த தண்ணீருக்கு நாங்கள் என்ன மாதிரி பாருங்கள் மூலிகைக்குள்ளே இருக்கிற தண்ணீர் மூலிகைத்தன்மையை சார்ந்திருக்கும், அந்த மூலிகைத்தன்மையாக வரும். இப்போ சுடு தண்ணி வேணும்னுச்சுன்னா பாருங்கள் அந்த தண்ணியை சூடாக வச்சா சூடை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஐஸ் தண்ணி வேணுமெண்டா ஐஸை ஏற்றுக்கொண்டு கொடுக்கும். அதே மாதிரி ஒரு மலைக்கல்லுக்குள்ளே அந்த தண்ணி இருந்தேன்டா மலைக்கல்லுக்குள்ளே இருக்கிற அந்த தன்மையை கொடுக்கும். அப்போ அந்த தண்ணி என்னன்னா எந்த பக்கம் இருந்தாலும் அந்த தன்மையை பாருங்கள் அந்த தன்மையை ஈர்த்து பிறகு கொடுக்கும். அந்த தண்ணியில் பாருங்கள் நாங்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி தண்ணி ஓதி கொடுக்கணும்னா அது நல்ல விஷயங்களே அந்த தண்ணியில் அதுக்கு பாருங்கள் பாய்ச்சி கொடுத்த உடனே பாருங்கள் அந்த நல்ல விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கும். அதனால தான்
எங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த சாமி அறையில் நாங்கள்லாம் ஒரு பாத்திரத்தில் பாருங்கள் தண்ணீர் வச்சு துளசி எல்லாம் விட்டு மந்திரங்கள் பாராயணம் பண்ணி போட்டு அந்த தண்ணி எடுத்து எங்களுக்கு எல்லாம் சுகம் வரணும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திர சக்தி அதில் அந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் பாய்ச்சின உடனே அதை குடித்த உடனே பாருங்கள் அது ஒரு மாத்திரை மாதிரி இப்போ நம்ம தலையடிக்கு பெருநோல் போடுற மாதிரி ஒரு மாத்திரை மாதிரி எங்களுக்கு போய் அது தாக்கத்தை உண்டாக்கும். ஏனெண்டா இந்த உலகத்தில் முக்காவாசி என்னடின்னா நீரால் நிரப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி எங்களோட உலகில் முக்காவாசி நீரால் நிரப்பப்பட்டிருக்கு. அப்படி அந்த அந்த தண்ணியில் பாருங்கம்மா அந்த நல்ல சக்திகளை பாய்ச்சி கொடுக்கும்போது அந்த நீரில் கலந்து அந்த தண்ணியில் உடம்புல இருக்க எல்லாத்துலேயும் கலந்து அந்த பாவங்களை இல்லாமாக்கும் அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடித்து பாருங்கள் தீர்த்தங்களாக அதில் மந்திரங்கள் சொல்லி அந்த பால் தயிர் நெய் அது அந்த அதாவது மஞ்சள் இப்படி பாருங்கள் எல்லா பழங்களும் சேர்ந்து எல்லாம் செய்து ஒன்றா நாங்கள் அபிஷேகம் பண்ணும்போது மந்திர பாராயணம் பண்ணி அந்த மந்திரத்தில் சக்தி அந்த குருவோட சக்தி அந்த பாருங்கள் அந்த பாதத்தில் அந்த குரு பாதத்தில் இருக்க சக்தி எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அந்த தீர்த்தமாக பருகும்போது எங்களுக்கு பாருங்கள் பாவங்கள் போய் நாங்கள் செய்த பாவங்கள் போய் உயிர் சத்து கூடும். ஒரு மாத்திரை போட்டு நாங்கள் எங்களுடைய பாவங்களை இல்லாமாக்குற மாதிரி அதே மாதிரி பாருங்கள் செய்தாங்க. அதே மாதிரி யாகங்களில் பாருங்கள் சக்தி வாய்ந்த மூலிகைகள் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அந்த அவருடைய குருநாதர் சக்தி அவருடைய மனசக்தி மந்திர சக்தி இயந்திர சக்தி எல்லா சக்திகளையும் வச்சு மந்திரங்கள் பாராயணம் பண்ணும்போது நவதானியங்கள் உயிர் சத்து கூடிய நவதானியங்கள் உயிர் சத்து கூடிய இதுகள் மூலிகைகள் எல்லாம் கொண்டு மந்திரம் பாராயணம் பண்ணும்போது அது நெருப்பில் விடும்போது அது பாருங்கள் அந்த புகையாக வந்து ஆகாயத்திலையும் எங்களுக்கும் சுவாசத்தின் மூலம் மாற்றத்தை உண்டாக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஒரு நறுமணம் வரும்போது எங்களுக்கு அந்த சுவாசத்தின் மூலம் ஒரு நல்ல தன்மையை உண்டாக்குது. அதே மாதிரி ஒரு கூடாத மனம் வரும்போது பாருங்கள் எங்களை சுவாசத்தின் போய் ஒரு தாக்கத்தை உண்டது. அது சமீபத்தில் பாருங்கள் ஏற்பட்ட கொரோனா பாருங்கள் சுவாசத்தின் மூலம் தாக்கி பாருங்கள் துன்பத்தை உண்டாக்கிது. அப்போ நமக்கு தெரியுதுன்னா அந்த யாகங்களில் பங்கு பற்றும் போது அதில் பங்கு பற்றி பக்திபூர்வமாக நாங்கள் ஒரு நிலையாக அதில் கவனிக்கும் போது அதில் வார அந்த புகைகள் அந்த மனங்கள் பாருங்கள் அந்த மந்திர பாராயணம் மூலம் காதுகள் மூலமும் உணர்வு மூலம் சுவாசத்தின் மூலம் போய் எங்களுக்கு தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த யாகங்கள் அது பௌர்ணமியில் பாருங்கள் முழுமையான சக்தி ஏற்படுற நேரத்தில் அந்த பௌர்ணமியில் போய் அந்த யாகத்தில் பங்கு பெற்றும் போது எங்களோட கர்மாக்கள் கரைக்கப்படும். வருகின்ற 26ஆம் தேதி பாருங்கள் மகா சிவராத்திரி அம்பிகைக்கு பாருங்கள் 9 ராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி முக்கியமான ஒரு ராத்திரி. அந்த ராத்திரியில் பாருங்கள் நாங்கள் எல்லாம் போய் கண் வெளிச்சு பாருங்கள் நாங்கள் பக்தி பூர்வமாக செய்யும் போது சிவனுடைய அருளுக்கு நாங்கள் பாத்திரமாகும். ஏன்னா எங்களோட பாத்திரமாகிய மனம் சுத்தமாகும். அப்படி போய் யாகங்களில் பங்கு பற்றி நாங்கள் பாருங்கள் எங்களோட மனம் பாத்திரம் சுகமானால் எங்களோட பாத்திரம் கிளியராகினால் இப்படி சிவராத்திரிகளில் பங்கு பெற்றும் போது முழுமையாக எங்களோட பாத்திரம் சேமிக்கப்படும். அந்த சக்தி சேமிக்கப்படும். அது சேமிக்கப்பட்டு பாருங்கள் கர்மாக்கள் கரைஞ்சி எங்களுக்கு ஞானத்தை ஊட்டக்கூடிய அந்த தன்மையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்படி அடிக்கடி நல்லவரை காண்பது நன்று நல்லார் சொல் கேட்பது நன்று நல்லாரை நினைப்பது நன்று நல்லார் உபதேசம் கேட்பது நன்று. இப்படிப்பட்ட ஆச்சிரமங்களில் போய் நல்ல விஷயங்கள் அடிக்கடி கேட்கும் போது எங்களுக்கு ஒரு நல்ல தன்மை சேகரிக்கப்பட்டு நன்றாக நாங்கள் பாருங்கள் வாழும் வரை பாருங்கள். ஏன்னா இறைவன் எங்களுக்குள்ள விரும்புவது என்னன்னா வாழ்தல் வாழ விடுதல். அதாவது என்னன்னா நீ உனக்கும் உன் மனதுக்கும் உன் உடலுக்கும் துன்பம் கொடுக்காம நீ வாழ்ந்தால் வாழ்தல். அப்போ நீ உனக்கும் உன் உடலுக்கும் உன் பாருங்க உள்ளத்துக்கும் துன்பம் உனக்கு துன்பம் கொடுக்காம நீ வாழ்நாள் பாருங்க பிறருக்கு நீ துன்பம் கொடுக்க மாட்டான். உனக்கு துன்பம் வந்தால் பாருங்கள் உனக்கு மட்டுமில்லை பிறருக்கும் இந்த சமுதாயத்துக்கு உன் சொந்தக்காரன் எல்லாருக்கும் நீ துன்பம் கொடுப்பானாலே உன்னை திருத்திக்கொள் உலகம் தானாக திருந்தோனா. நீ திருந்தினா உன் பக்கத்தில் இருக்கால் உன் சமுதாயம் உனக்கு சாப்பாடு போடுற இந்த உலகம் எல்லாம் பாருங்கள் திருந்தும். அதனால் உனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குமாப்பா அப்படின்னு சொன்னார்கள். அதனால தான் உன்னை திருத்திக்கொள் உலகம் தானாகவே திருந்தோண்டு சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்கார். அப்போ நாங்கள் பாருங்கள் எங்களுக்குள்ள பல மாற்றங்களை கொண்டு வந்து நாங்கள் இப்போ தெரிய கர்மாக்களை அதாவது கடந்த காலத்து பாருங்கள் நாங்கள் செய்த பாவம் தான் நிகழ்காலத்தில் எங்களை தாக்குது. அப்போ நிகழ்காலத்தில் தாக்கும் போது பாருங்கள் அதை திங்க் பண்ணாமல் என்றால் மனிதன் நினைச்சு வாழ்கிறான். எதை அவன் நினைக்கிறானோ பாருங்கள் அதை திங்க் பண்ண திருப்பி திருப்பி நினைக்கும் போது அது சக்தி பெற்று பாருங்கள் செயலுக்கு போய் அது நல்ல செயலண்டா அவனுக்கு நன்மையை கொடுக்கும், தீய செயலண்டா அவனுக்கு தாக்கத்தை உண்டாக்கும். அப்போ அவனுக்கு பாருங்கள் அவன் செய்த கர்ம வினைகள் தாக்கும் போது ஒரு குருவிட்ட போய் இப்படி யாகங்கள் ஜக்ஷங்கள் பங்கு பற்றி அதை நீ நினைக்காம பாருங்கள் இப்படி தவம் பண்ண உள்முகமாக உன் சுவாசத்தை கவனித்து உன் புருவ மத்தியை கவனித்து நீ தவம் பண்ணும்போது இப்போ அதை காதில் நல்லதெல்லாம் கேட்கும்போது அதை கவனிக்கும் போது அதோட பாவத்தோட பவர் குறையும்.
அப்போ பாவத்தை அந்த நாளில் பாருங்கள் அரசர்கள் எல்லாம் பாருங்கள் அவங்க அரசாட்சி நடத்தி அவங்க சில பேரை பாவங்கள் செய்திருப்பாங்க. இடையில் பாருங்கள் அவங்களோட மக்கள்கிட்ட கொடுத்து போட்டு காட்டில் போய் தவம் பண்ணுறாங்க. ஏனெண்டா அவங்க தெரியாமல் பாவங்கள் செய்திருந்தால் அது பின்னாளில் பாருங்கள் அது கூடி என்னை வயது போன உறவு துன்பப்படுத்து கொண்டு அறிந்தவர்கள் என்றால் இடையில் அதை கொடுத்து போட்டு மக்களுக்கு கொடுத்து போட்டு போய் காட்டில் தவம் பண்ணி அரசர்கள் எங்கள் இதிகாசங்களில் நீங்கள் பார்த்தா கண்டுபிடிப்பீங்க பாருங்கள். மன்னர்கள்லாம் கொடுத்து போட்டு போய் காட்டில் தவம் பண்ணி அவங்க என்ன தபோ சக்தி பெற்று அந்த அவங்க தெரியாமல் செய்த பாவத்தை கடக்க வச்சு போகும்போது பாருங்கள் நோவில்லாமல் முக்தி பெறடைஞ்சார்கள் என்று வரலாறு இருக்கு. நல்லா சிந்திச்சு பாருங்கள். நாங்கள் வரலாறுலாம் எடுத்துக்கொண்டால் ரிஷிகள் காட்டின அந்த வரலாற்றில் இருக்கு. அப்படி நாங்கள் பாருங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் நாங்கள் முற்புறவில் செய்த பாவங்கள் இப்பொழுது நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட யாகங்களில் பங்கு பெற்றும் போது தவங்கள் பண்ணும் போது அந்த பாவத்துற பவர் குறைஞ்சிரும். அந்த பவர் குறை. அப்போ நாங்கள் எல்லாம் பாருங்கள் அந்த துன்பம் வரும்போதெல்லாம் நாங்கள் கவனிப்போம், குரு பக்கம் கவனிப்போம் பாருங்கள். எங்களுடைய தவத்தில் கவனிக்க பாருங்கள் எங்களுடைய சரியான அன்றாட கடமையெல்லாம் சரியாக செய்யும் போது கடந்த காலத்து பாருங்கள் கர்மவினைகள் எங்களை பாதிக்காமல் நாங்கள் அன்றாடம் கடமைகள் பாருங்கள் நிஜ வாழ்க்கையில் இன்று நாங்கள் பாருங்கள் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் பாருங்கள். இந்த நிகழ்காலத்தில் நாங்கள் இப்போ நடக்கிற காலத்தில் எங்களோட கர்மாக்களை நாங்கள் செய்யணுமெண்டா என்னையும் ஒரு நிகழ்காலத்தில் சரியாக கடமையாற்றுவரால் பிடிக்கணும். அதனால தான் ராமகிருஷ்ணபுரம் சொல்லி அனுப்பிவாங்க, உன் குருவின் குருவை ஒரு கையால் பிடிச்சி கொண்டு நிகழ்காலத்தில் உன் கடமையை சரியாக செய்யும் போது பாருங்கள் குருவோட கையை நீ பிடிச்சி கொண்டு மறுகையால் கடமையாற்றும் போது சரியாக நீ கடமையாற்றும் போது கடந்த காலத்து கர்மவினை உன்னை தாக்காது, வருங்காலம் நல்லா இருக்கும். ஏன்னா வருங்காலத்தை பற்றி நீ நினைக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நீ நிகழ்காலத்தில் சரியாக கடமையாற்றினா வருங்காலம் நல்லா இருக்கும். நீ கடந்த காலத்தில் சரியாக கடமையாற்றினாடி தான் இப்போ நிகழ்காலத்தில் உன்னை கடந்த காலத்தில் செய்த பாவவினை நிகழ்காலத்தில் உன்னுடைய கடமையை சரியாக செய்ய விடுதில்லை. அப்போ சரியாக செய்ய விடாதனால தான் நீ ஒரு குரு விட்ட போறா சரியாக செய்ய விடுதில்லைன்ற அந்த கர்மாவை எப்படி அதை அழிப்பது எப்படி என்று அதை இல்லாமாக்குற எப்படி என்று கேட்பதற்காக அந்த குரு விட்ட போனால் அவரை பூர்ணமாக சரணாகதி அடை அவர் சொல்கிற மாதிரி நீ கேட்டு போனால் பாருங்க உன் கடந்த கால பிரச்சனை பாருங்க இப்போ நிகழ்காலத்தில் உன்னை தாக்காம நீ வருங்காலமும் நல்லா இருக்கலாம். ஏண்டா நிகழ்காலத்தில் நான் பேங்கில் காசு போடுறேன்டா வருங்காலம் நான் நல்லா சாப்பிடலாம். அதனால தான் பாருங்க இந்த காரியாலயத்தில் பென்ஷன் பெற்றுருவாங்க. ஏண்டா பென்ஷன் வெட்டி போனே 65 வயதுக்கு போகிறவங்க நீ பாருங்கள் கடந்த காலத்தை பாருங்கள் வருங்காலத்தில் பென்ஷன் ஆகுனா வருங்காலத்தில் நீ இந்த காசு எடுத்து சாப்பிட்டு தெரிவிக்கலாம். அப்போ உனக்கு இயலாது. அதே மாதிரி பாருங்கள் கடந்த காலம் நாங்கள் பாருங்கள் செய்த பாவ வினைகளை இப்போ நாங்கள் அழிச்சித்தோம்னு சொன்னால் என்ன தர்மத்தால் பாருங்கள் தபத்தால் அழிச்சித்தோம்னா வருங்காலம் பாருங்கள் எங்களுக்கு வயசு போன காலத்தில் நோய் நொடிகள் தாக்காமல் துன்பங்கள் தாக்காமல் பாருங்கள் எங்களோட கடமையை சரியாக செய்து கொண்டு இறுதியில் பாருங்கள் முக்தி நிலை அடையலாம்னு சொல்லித்தான் ஞானிகள் நமக்கு வழிகாட்டினார்கள். அப்படிப்பட்ட பாருங்கள் யாகங்கள் யக்ஷங்கள் பிரியாண யவங்கள் எல்லாத்தையும் சித்தர்கள் கொண்டு வந்தார்கள். என்னன்னு சொன்னால் எங்களுக்கு துன்பங்கள் வாரத்தெல்லாம் என்னத்துக்கு கொண்டு வந்தார்கள்? நன்மைக்கு. ஏன்னு சொன்னால் துன்பங்கள் வாரெல்லாம் நன்மைக்குண்டா துன்பம் கொடுத்து எங்களை நன்மை உண்டாக்குறதுக்கு. ஏன் துன்பத்தை கொடுக்காம இருந்தால் இப்படிப்பட்ட யோகாச்சிரமங்களில் போய் தவம் பண்ணி இப்படிப்பட்ட புனித பௌர்ணமி இப்படியான இடங்களில் யாகங்களில் சிவராத்திரிகளில் இப்படி பங்கு பற்றி எங்களுடைய கருமாக்களை கரைச்சி நல்லா வாரத்துக்காக தான் எங்களுக்கு துன்பங்கள் கொடுக்குறோம். அப்போ துன்பங்கள் கொடுக்குறெல்லாம் நன்மைக்குத்தான். அப்படி ஒரு சின்ன கதை பாருங்கள். ஒரு ஊரில் பாருங்கள் ஒரு ஆள் பாருங்கள் ஒரு குதிரை வண்டி வச்சுருந்தார். அந்த குதிரை வண்டியில் பாருங்கள் இந்த ஊரில் இருந்து அந்த ஊருக்கு பாருங்கள் ஆக்களை ஏற்றி கொண்டு விட்டு தொழில் அது இந்த ஊரில் இருந்து அந்த ஊருக்கு பாருங்கள் ஏற்றி கொண்டு விட்டோடனே அந்த ஆக்கள் பாருங்கள் ஹயர் அதாவது என்ன அதுக்கு அந்த சம்பளம் கொடுப்பாங்க. அப்படி அவர் செய்து அந்த சம்பளத்தை தான் அவர் சாப்பிட்டு வந்தார். அப்படி சாப்பிட்டு வரும்போது ஒரு நாள் அந்த குதிரை காணாமல் போயிடுச்சு. அந்த குதிரையை பாருங்கள் அந்த வியாபாரம் செய்த அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் தான் அந்த குதிரைக்கு சாப்பாடெல்லாம் போட்டுரு அவர் ஒரு மகன். அப்போ அந்த குதிரை பாருங்கள் ஒரு நாள் காணாமல் போயிட்டு காணாமல் போனோடனே அந்த ஊராக்கள் எல்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் பாருங்கள் அதில் தான் தொழில் செய்தீங்க. இப்போ பாருங்கள் என்ன இந்த குதிரை காணாமல் போயிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம ஊராக்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் என்ன செய்வாங்க கஷ்டமாக இருக்கக்குள்ள உங்களை இன்னும் கஷ்டம் விட்டுறதுக்கு பாருங்கள் என்ன செய்வாங்க கொஞ்சம் என்ன செய்வாங்க கொஞ்சம் கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு வருத்தமாக இருக்கக்குள்ள ஐயோ இந்த ஆளுக்கு பெரிய வருத்தம் வந்து அவருக்கு வந்து இவருக்கு வந்து இந்த ஆளுக்கு காட்டடைக்கு வந்தேன்னு சொல்லி உங்களை வருத்தத்தை கூட்டுறதுக்கு வந்துடுவாங்க. அப்படி கூட்டுறதுக்கு வந்து என்ன செய்தாங்க உங்களுடைய குதிரை பாருங்கள் காணா போய்த்து நீ என்ன செய்ய போகிறீங்க எப்படி தொழில் செய்கிற அப்படின்னு சொன்னார். அவர் ஒன்றும் பேசலை பாருங்கள் எல்லாம் நன்மைக்குத்தான்.
அப்படின்னு சொன்னார். இவங்கெல்லாம் சொல்கிறத பற்றி அவர் ஒன்றுமில்லை, இதெல்லாம் நன்மைக்குத்தான், நான் குதிரை போனத்தை பற்றி கவலைப்படலை, எல்லாம் இறைவன் நமக்கு நன்மைக்குத்தான் செய்வார், நன்மைக்குத்தான் அப்படின்னு சொன்னார். அப்படி கொஞ்ச நாள் பாருங்க, அவருக்கு பாருங்க எல்லாம் நன்மைக்கான்னு சொல்லி போட்டு அவர் துன்பப்படலை, துக்கப்படலை, குதிரை பைத்தி நீ வியாபாரம் என்ன தொழில் என்ன அப்படின்னு துக்கப்படலை, எல்லாம் நன்மைக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டு இருக்கும் போது கொஞ்ச நாளைக்கு பிறகு பாருங்க அந்த குதிரை இன்னொரு குதிரையும் கூட்டிட்டு வந்தது. ஒரு நாள் காலையில் எழும்புறாரு பாருங்க, அவர் இன்னொரு குதிரையை கூட்டிட்டு வந்தார், இன்னொரு குதிரையை கூட்டிட்டு வந்தார். வந்தோட ஐயோ வந்துட்டே அப்பா பாருங்க, அதை இன்னொரு ஆளையும் கூட்டிட்டு வந்தா அப்படின்ட்டு காட்டில் இருந்து ஒரு ஆளையும் கூட்டிட்டு வந்தார். அப்படி கூட்டிட்டு வந்த உடனே பாருங்க, அப்போ மகன் என்ன செய்தான் பாருங்க, அந்த புதுசாக வந்த குதிரையில் புதுசாக வந்த குதிரையில் பாருங்க சவாரி போகிறதுக்காக வண்டியில் பூட்டாமல் தான் இருந்து சவாரி போனார். அப்படி சவாரி அவர் போக்கில் பாருங்க அந்த புது குதிரை பாருங்க என்னை கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் அது பாருங்க சொல்லு கேட்காம போய் அவர் என்னை விழுத்தாட்டி கால் உடஞ்சி வைத்தவர். அப்படி கால் உடைஞ்சோடனே பாருங்க என்ன ஊராக்கள் எல்லாம் பாருங்க அடுத்தரம் வந்து என்ன பாருங்க உங்களோட குதிரைக்கு சாப்பாடு போடுற அவரே பாருங்க இப்போ காலெல்லாம் உடஞ்சி வைத்தா இனி என்ன செய்கிற பாருங்க இந்த குதிரைக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், இவர் கால் உடைஞ்சதை பற்றி நான் ஒரு கவலைப்படலை, எல்லாம் நன்மைக்குத்தான் அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க சொன்னாங்க பாரு அப்போயும் வந்து நாங்கள் பாருங்கள் அவரை போட்டு இது பண்ணுறோம், எல்லாம் நன்மைக்குத்தான்னு சொன்னார். அந்த குதிரை வந்தது, இப்போவும் வந்து நாங்கள் எல்லாம் போட்டு குழப்புறோம், வந்தால் போகிறோம் குழம்பையும் இல்லை, எல்லாம் நன்மைக்குத்தான்னு போட்டு அவர் அவங்க ஊராட்கள் சொல்கிறத கேட்கல, எல்லாம் நன்மைக்குத்தானப்பான்னு போட்டு அவரோட வேலையை செய்ய போனார். அப்படி இருக்கக்குள்ள பாருங்க அந்த ஊர் அவர் இருக்கிற ஊரில் பாருங்க அந்த அரசன் பாருங்க அந்த நாட்டில் இன்னொரு நாடு வந்து என்னை போர் தொடக்கிறதுக்கு இருக்காங்க ஆரம்பிச்சு அந்த நாட்டு மன்னன் அந்த ஊரில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் பாருங்க இராணுவத்துக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி எல்லா இடங்களும் அப்படியே பிடிச்சி வராங்க ஆக்களை, அந்த ஊரில் இருக்க எல்லா இளைஞர்களையும் பிடிச்சி வரக்குள்ள இவர்கிட்டையும் போனாங்க. இங்கே போன உடனே பாருங்க பார்த்தாங்க, உங்கள் மகன் வெளியே வர சொல்லு மகன், அவர் என்ன வெளியே வரையில கால் ரெண்டும் உடஞ்சி வைத்தேன். அப்போ போய் அங்கே இராணுவம் போய் பார்த்தாங்க பாருங்க, இவர் கால் உடஞ்சி வைத்து இவரை கொண்டு வர அப்போ நீர் அப்படின்ட்டு மற்ற இளைஞர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனே மற்ற இளைஞர்கள் எல்லாம் பாருங்கள் அங்கே போன இதில் போரில் அங்கே போய் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இந்த ஆள் மற்றும் இந்த ஆள்ற பொடியன் மட்டும்தான் என்ன செய்தார் தப்புனார். அப்போ தான் சொன்னார், இப்போ எல்லாம் நன்மைக்குத்தான் நீங்கள் சொன்ன சரிதான் பாருங்கள், இவர் கால் உடைஞ்சது பாருங்கள் உங்களுக்கு நன்மைக்குத்தான், இல்லாட்டி இவரும் போய் செத்துரிப்பார், இவரும் மட்டும் தான் மிஞ்சினார் கால் உடைஞ்சினார். இப்போ விளங்குதார் இல்லை யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மளுக்கெல்லாம் துன்பப்படும் போது என்ன வாங்க வந்து இந்த துன்பத்தை கூட்டுறது தான் சொல்லுவாங்க ஒழிய துன்பத்தை குறைக்கிறதுக்கு சொல்லுவாங்களா? யோகாச்சிரமங்களில் மட்டும் ஞானிகள் மட்டும்தான் துன்பத்தை குறைப்பதற்கு சொல்வார். வேணும்னா அவங்க துன்பத்திலிருந்து வெற்றி அடைஞ்சி அவங்க என்ன செய்தாங்க கடவுளாயிட்டாங்க. மனித உருவில் நடமாடும் கடவுளா வாழ்கிறவர்கள் தான் மகான்களும் ஞானிகளும் சித்தர்களும் மகர்ஷிகளும். அப்போ அவர் பாருங்க எல்லாம் நன்மைக்குத்தான் அப்படின்ற. அப்போ நமக்கு துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் என்னத்துக்கு? துன்பங்கள் வேதனை எல்லாம் வந்த நன்மைக்குத்தான். இதனால் தான் நபிநாயகம் சொன்னார், துன்பங்களும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அருள் கொடை அப்படின்னு சொன்னார். துன்பங்களும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அருள் கொடை அப்பா அப்படின்னு சொல்லி அவர் உபதேசம் பண்ணார். என்ன நம்மளுக்கு துன்பங்கள் வேதனைகள் வந்தனா இறைவன் நம்மளுக்கு அருளை தந்து துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்து எங்களுக்கு பாருங்கள் இன்னும் மிச்ச நாள் நீ நல்லா இருக்கணும் அப்பான்னு சொல்லி எங்களை என்ன இறைவன்கிட்ட போக வச்சு அவருடைய அருளை எங்களுக்கு கொடுக்க வச்சு துன்பங்கள் எல்லாம் நோவெல்லாம் இல்லாமாக்கி எங்களை நோவில்லாமல் வாழ வைப்பதற்காகத்தான் எங்களுக்கு துன்பங்கள் வேதனைகள்லாம் கொடுக்குறார். நோயோ இல்லாட்டி எந்த துன்பங்களோ பிரச்சனையோ எல்லாம் பாருங்க, நீ இன்னும் நல்லா வாழணும், இந்த துன்பத்தை நீ பண்ணி இன்னும் கூட்டி வேதனைப்படாமல் என்னையே பூர்ணமாக நீ சரணாக அடைஞ்சி வணங்குவதாகி என்னையே மட்டும் வணங்கு, என்னையே கடவுளா நினை என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்ற அர்ஜுனர்கிட்ட. உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் கடக்க வைப்பேனப்பா, நீ என்னையே பாருங்க சரணடைஞ்சி என்னையே பாருங்க நீ பரிபூர்ணமாக நீ நம்பி நான் சொல்கிற வழியில் போனா அர்ஜுனா உன்னுடைய எல்லா கர்மங்களும் கரைஞ்சி போகும் அப்படின்னு சொல்லி கீதையில் பாருங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அப்படி மகான்களும் ஞானிகளும் பாருங்க ஆங்காங்கே யோகாச்சிரமங்கள் அமைச்சு பாருங்க அவங்க உழைக்கிறதுக்காகவோ அவங்களுக்கு சோல் காட்டவோ அவங்களுக்கு வேஷம் போட வரவில்லை. பாருங்க அவர்கள் பாருங்க இந்த உலகத்தில் பாருங்க வேதனைப்படுற மக்களை தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று இந்த உலகத்தில் பாருங்க தாங்க பெற்ற அந்த இன்பத்தை பாருங்க இந்த உலக மக்கள் தெரியாமல் செய்த கர்மவினைகளில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை
காப்பாற்றுவதற்காக பாருங்க தான் பெற்ற அந்த இன்பத்தை கொடுத்து பாருங்க அவருடைய துன்பத்தை இல்லாமாக்குவதற்காகத்தான் அவர்கள் பாருங்க பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பாருங்க மனித உருவில் நடமாடும் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போதான் பாருங்க சில பாவங்கள் கூடும்போது பாருங்க எங்களுக்கு தர்மம் குறையும் போது கர்ம சக்கரம் பாருங்க வேலை செய்யாதப்பா. அப்படி கர்ம சக்கரம் வேலை செய்யா இருந்தால் உலகம் சர்வ நாசமாயிரும். அதனால தான் அப்பெல்லாம் நாம் பாருங்க நாம் படைச்ச உலகத்தை நல்லவர்களை காப்பாற்றவும் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கும் தர்மத்தில் நாட்டை நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி கிருஷ்ண பரமாத்மா ஏதோ பாருங்க நாம செய்த பூர்வ என்மத்தில் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி ஞான குரு பகவான் பாருங்க பல அவதாரங்கள் நான் பண்ணவர். இக்கலியுகத்தில் காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி மண்ணுலகம் புள்ளா இந்த காயத்ரி மந்திரம் தான் கலியுகத்தில் பாருங்க காக்கும் மந்திரம். மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சொல்லி காக்கும் கடவுளாகிய கிருஷ்ண பரமாத்மாவை நினைச்சு செய்யக்கூடிய இந்த மகாசக்தி படைச்ச காயத்ரி மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணும் போது நீங்க கடந்த காலத்தில் பாருங்க செய்த பாவங்கள் கர்ம வினைகள்லாம் போய் நிகழ்காலத்தில் வாழும் வரை சகல போக சுகங்களையும் பெற்று வாழக்கூடிய ஒரு ஞானத்தையும் பாருங்க ஒரு அறிவையும் பாருங்க ஒரு பாருங்க துன்பமில்லா வாழக்கூடிய வழியை காட்டி வருங்காலத்தில் நீங்கள் சரியாக வாழக்கூடிய ஒரு வழியை காட்டக்கூடிய ஒரு பெரிய மகா மந்திரம் தான் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை பாருங்க கலியுகத்தில் நாங்கள் பாருங்க கடைசி குறைஞ்சது பாருங்க ஒரு 4 மணிக்கு எழும்பி 21 தடவை என்றான சொல்லி பாருங்க எங்களுடைய சுவாசத்தை கவனித்து எங்களுடைய கடமை அன்றாட கடமையை சரியாக செய்து வரும்போது கடந்த காலத்து கர்மவினை இல்லா போய் நிகழ்காலத்திலையும் சரியாக குடும்பம் பிள்ளைகள் சகலத்துறையும் வாழ்ந்து எங்களுக்குரிய துன்பங்கள் வேதனை எல்லாம் பாருங்க அப்படியே கரைஞ்சி போய் நிகழ்காலத்தில் சரியாக வாழ்ந்து வருங்காலத்தில் சரியாகி பாருங்க இந்த உலகத்தில் வாழும் வரை இப்படித்தான் வாழ வேண்டும், இவர் மாய்த்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல விஷயத்தை இந்த உலகத்தில் விட்டுட்டு போறவர்களாக ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உதாரண புருஷர்களாக நாங்கள்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் என் குருநாதர் இம்மந்திரத்தை பாருங்க மகாசக்தி படைச்ச இம்மந்திரத்தையும் உலகத்துக்கு பாருங்க யாகங்கள் யக்ஷங்க தியான ஜபங்கள் அன்னதானங்கள் எல்லாம் கொடுத்து நீங்க தர்மத்தின் பக்கம் சார்ந்து வாழும்போது தர்மம் தலை காக்கும் அப்பான்னு சொல்லி தர்மம் உங்களுக்கு வர எல்லா பாவங்கள் துன்பங்களா நீங்க செய்த எல்லா வினைகள்ல இருந்து வர உங்களை துன்பங்களை காத்து உங்களை இந்த பூவுலகத்தில் வாழ்வதற்கு வழிகாட்டும் அப்படி என்று சொல்லி இந்த மண்ணுலகம் புள்ளா போதிச்சவரை தற்செயலாக பாருங்க ஏதோ ஒரு தவப்பையினால ஏதோ ஒரு துன்பத்தை கொடுத்து அவரை பாருங்க சந்திக்கும் பாக்கியத்தை கொடுத்து அவர் பாருங்க நம்முடைய கர்மாக்களை எல்லாம் கரைக்க வச்சு நீ எப்படியே உன் கர்மாக்களை கரைத்தாயோ பாருங்க அதை இந்த மண்ணுலகம் புள்ளா போதிச்சு வரப்போற எல்லா துன்பங்கள் நடக்கவிருக்கும் துன்பங்கள் கடந்த காலம் அவங்க செய்த கர்மவினைகள் எல்லாம் இல்லாமாக்கி வாழும் வரை எல்லா போக சுகங்களையும் பெற்று அதில் உண்மையான சுகத்தை பெற்று பாருங்க அதை அனுபவிச்சு அதில் ஒட்டாமல் பாருங்க கடைசியில் வந்தடத்துக்கு போகக்கூடிய அந்த முக்தி நிலை அடையக்கூடிய ஒரு பெரிய வழியை அவர் காட்டி கொண்டிருக்கிறார். அதனால பாருங்க வரப்போகின்ற மகா சிவராத்திரியில் பாருங்க இறைவனுடைய அருள் எங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மனத்தை சுத்தமாக்கி அந்த அருளை பாருங்க தாங்கி பாருங்க நாங்க வாழக்கூடிய நிலையை காட்டக்கூடிய ஒரு வழியை காட்டுறதான் ஆத்ம ஞான பீடம். ஆத்மாவில் பிடிச்சிருக்கிற கர்மாக்களை கறக்க வச்சு ஆத்ம ஞானம் பெறக்கூடிய இந்த பாலமுனையில் மண்டூரில் பாருங்க அமைந்திருக்க இந்த ஆத்ம ஞான பீடத்தில் எங்களுடைய ஆத்மா பாருங்க இன்றைக்கு பாருங்க பாவங்களால் சூழப்பட்டிருக்கு. இந்த ஆத்மா பாருங்க இப்படிப்பட்ட வழிகளில் இந்த ஆத்மா பாருங்க தன்னுடைய சுயஞானமாகிய பெறக்கூடிய இந்த இடத்துல அதை பெற்று வாழக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே